நல்லா இருக்குங்க, பார்க்கலாம். ஒரு டைம் ஒரு போர் டைம் அடிக்குதுங்களா ஏதாச்சும்? போர்லாம் இல்ல, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. படம் போர் நல்லா அடிக்குதுங்களா? இல்ல, போரே அடிக்கல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சதீஷோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. பரவாயில்ல. சதீஷோட ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படத்துல என்ன சொல்ல வராங்க? அது சொல்ல வர்றது நான் சொல்ல தெரியல. பரவாயில்ல, நல்லா இருக்கு. சுமாரா பார்க்கலாம். சதீஷோட ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன சொல்ல வர? காமெடி சுமாரா இருக்கு. காமெடி விட்டு படம் வச்சு ஓடிட்டு முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபான்னு அந்த பாட்டு மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஃப்ரெண்டு மூவி மாதிரி நினச்சேன். இதை பார்த்தா ஃபுல்லாக கில்மா படமாகவே இருக்கு. கில்மாக்குள்ள ஒரு படம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஒரு கடுப்பு, தூக்கம், மயக்க கலக்கம், ஒரு கேராக இருக்கும். அது என்ன நம்ம உடம்பு ஏதாவது சரியில்லையோ அப்படி இப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. நம்ம ஃபுல்லாக கதை தான். நம்பி நாங்கள் வந்து இந்த நாய் சேகர் உள்ளே போய் மாட்டினால ஒரு தடவை அந்த மாதிரி மாட்டினோம். தேசிங்க ராஜா 2 கூட நம்ம இன்னொரு தடவை பார்த்தலாம் பழகுது. இந்த படத்தை பார்க்க முடியல, ஃபுல்லாகவே விட்டுப்பட சீனாக தான் இருக்குது. கருணாகரன்னா எப்படியாப்பட்ட ஆள், அவரெல்லாம் ஒரு கூட்டு வந்து வச்சு அவர் டம்மி ஆக்கி வச்சு. சதீஷும் ஒரு காமெடி. சதீஷ் காமெடி பண்ணுற பேரில் கிரிஞ்சி தான். ஒரு 4 பேருமே எல்லாமே கிரிஞ்சி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த ஒரு படம் எடுக்கிறேன்னு பேரில் ஒருத்தர் வந்து ஒரு டேரக்டர் வந்து ஒரு சீனை வச்சு எடுப்பார். அந்த சீன் வந்து ஒரு சர்வீஸ் இதில் போய் அங்கே லீக் ஆகுது. எல்லா படத்துலையும் காட்டுற மாதிரி தான் அந்த இதில் வந்து லீக் ஆயிரும். அதுக்கப்புறமேட்டு அந்த அந்த வீடியோலாம் டெலிட் பண்ணாலும் இல்லை, அதுதான் கதை. அதில் வந்துட்டு நிறையா கேர்ள்ஸு புக்கில் வந்துட்டு அவர் ஒன் சைட் லெவல்லே போயிட்டார் எப்பயுமே. அந்த இந்த பொண்ணுங்களை வச்சு நம்ம கேஜிஎஃப் மாதிரி ஸ்டைலில் வந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு ஸ்டோரி சொல்ல பின்னாடி அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கோம். பட் படம் ரொம்ப உட்கார முடியல. ஆனால் அந்த நம்ம ஊரில் இருக்கிறவங்க மட்டும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. வெளியில் இருக்கிறவங்க ஒரு 5 லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க அந்த படத்தை. அந்த நம்ம சந்தானம் சொல்லல, இங்கே இருக்கிற 200 பேர் தவிர வேறு யாரும் பார்க்கல அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது படம் பார்க்குறப்ப. நிறையா லாஜிக்லெஸ் மீனிங் ரொம்ப ரொம்ப லாஜிக்லெஸ்ஸாக இருக்குது. எப்படிதான் இந்த படத்துக்கெல்லாம் ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்கன்னு தெரில. மேபி நாங்கள் கூட உங்கள் மெயில் ஐடி சொல்லுங்கள். நாங்கள் கூட எங்களுக்கு ஸ்கிரிப்ட் இருக்கு, ப்ரொடியூசர் தான் இல்லை. எங்கள் ஸ்கிரிப்டை கூட நான் அனுப்பிச்சி விட்றோம். சூஸ் பண்ணி சொல்லுங்கள், பார்ப்போம். ஃபேமிலியாவா? இதுவே ஒரு கில்மா படம்ன்ற ஃபேமிலியால் உட்காந்து பார்க்க முடியாது. ஒரு பிட்டு படத்தை வச்சு தான் இந்த படமே ஓடும். இது எப்படி சொல்கிறது? இந்த படத்தை பார்க்குறதுக்கு கம்மனு வீட்டில் உட்காந்துருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது படம் பார்க்குறப்ப. ஏன்டா பார்த்தோமோன்னு ஆகிப்போச்சு. நாங்கள் வேறு படத்துக்கு தான் வந்து வந்தோம். ஆனால் இந்த படம் கொஞ்சம் சதீஷுக்கு ஒரு கம்பேக்காக இருக்குன்னு நினச்சிட்டு தான் உள்ளே போனது. யாருமே கம்பேக் ஆகாமல் வெளியே வந்துட்டோம். அந்தளவுக்கு தான் படம் இருக்குது. விட்டு படம் விட்டு படத்தில் நடிச்சுட்டு இந்த விட்டு படத்தை யாரும் பார்த்துடக்கூடாது, அதை ஹேக் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டாக போயிட்டுருக்கோம். ஆனால் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு நம்மளை வச்சு சொல்லாமல் வேற ஒருத்தரை வச்சு சொன்னால் எப்படி இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கே கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் படம் போயிட்டுருக்கோம். ஆனால் இதுக்கு வந்துட்டு இமான் எப்படி தான் மியூசிக் பண்ணான்னு தெரில. ஏன் நான் புகழ் இருக்கும்போதே யோசிச்சிருக்கேன். நான் அந்த போஸ்ட்டை பார்க்காம விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நான் அதை பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு போயிருக்க மாட்டேன். அவர் பண்ணுற காமெடி மட்டும் நம்மளால ஏற்றுக்க முடியல. தேசிங் ராஜாவில் பொம்பளை வேஷம் போட்டு சாவடிச்சாரு, இதில் ஒரு கிப்பி வேஷம் போட்டுட்டு இதில் ஒரு பக்கம் சாவடிக்கிறாரு. எனக்கு புகழ் மேலே வன்மம்லாம் இல்லை. அவர் வந்து கேபிஐயில் இவரோட காமெடியெல்லாம் பார்த்தாச்சு. இதில் என்னமோ வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு பட் ரொம்ப ரொம்ப மொக்க படம். யாராச்சும் லவ்வர் கூட மொக்க போடணும், டைம் ஸ்பெண்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த படத்துக்கு கூப்பிட்டு போகலாம். இந்த 2 பேர்த்தில் இந்த 2 யார் ஹீரோன்னு நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தான் இருக்குது. ஒரு செகண்ட் ஹாஃபுக்கு மேலே இவன் தான் ஹீரோ மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் இவன் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அதுக்கப்புறம் சதீஷ் வந்து கேமியோ ரோல் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. அது சதீஷ் தான் ஃப்ரெண்ட் ரோல் பண்ண மாதிரி இருக்குது, அவர் கேமியோ ரோல் பண்ண மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன்னு பேரில் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த அக்கான்னு எல்லாம் இப்போ கூப்பிட்டுருக்காங்கல்ல, அதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த காமெடியெல்லாம் கிரிஞ்சி காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓவரால் இந்த படம் வந்து இந்த வருஷத்தோட தேவையில்லாதாங்க தமிழில்.